ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். நம்ம சிறுதானியங்கள் சாப்பிட்ணும், உணவில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாமல் நம்ம எப்போவுமே சத்து மாவு கஞ்சி இல்லை இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டோம். அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கருப்பரிசியை எடுத்து நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த தானியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஏதாவது இன்செக்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா ஊற வைங்க. இது நான் ஒரு 40 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், 40 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. கழுநீர் பிடிச்சிட்டு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் பரப்பி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிலில் காய வச்சுருங்க. அதாவது லைட்டாக கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக விழுகுதா அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்கள். தண்ணி பதம் இல்லாமல், அதாவது ஈரமாக தான் இருக்கும், ஆனால் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி பிச்சு உள்ளே போட்டுட்டு அது கூடவே அந்த அரிசியும் சேர்த்து 1-2 அரைச்சிக்கணும். அதாவது ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப பெருசாக இல்லை, அதாவது ரொம்ப பவுட்ராகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குருணை மாதிரியும் அரைக்கக்கூடாது. ரவை இருக்கும், நம்ம ரவை கலர்றப்ப ரவை எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த அந்த இனிப்போட டேஸ்ட்டை அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக ஒரு சும்மா ஒரு 2 கல்லுப்பு உள்ளே போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பவுட்ராகவும் அரைக்கலை, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லா உருட்டுற பதத்தில் நல்லா வரும். இந்த மோட்டிச்சோர் லட்டு மாதிரியே நமக்கு கிடைக்கும் கடைசியாக நீங்கள் லட்டு உருட்டும் போது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவு இப்படி இப்படி உழுகிற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா சூடாக காய வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே அப்படியே அந்த புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒட்டுக்கா ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. புட்டு மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான் இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா மாவும் ஈரப்பதமாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை அப்படி வர்ற மாதிரி இருக்கணும். உடச்சிங்கன்னா அப்படியே திரும்பவும் அந்த பவுடர் மாதிரி அப்படியே விழுகிற மாதிரியே வந்துடணும். அந்த கன்சிஸ்டன்சி ஆனதையும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டில் ஒரு இட்லி துணி விரித்து அதில் இந்த அரைச்சி வச்ச மாவு உள்ளே கொட்டி இப்படி மூடி வேக வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆவியெல்லாம் ஆவி அடிச்சிட போகுது, கை டக்குன்னு ஆவி அடிச்சுன்னா எரிச்சல் பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக கவனமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பெரிய பவுல்லையோ கொட்டிக்கோங்க. கொட்டி அந்த கட்டியாக லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அப்படியே பொது பொதுன்னு விழுந்துடும். அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப இளங்காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெத்துக்காயாவது ரொம்ப முத்தின காயாகவும் இருக்கக்கூடாது, அரைக்காய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் எடுத்து நல்லா இப்படி பூ போல் நல்லா திருவி வச்சுக்கோங்க. அது ஒரு மூடி திருவி உள்ளே கொட்டிக்கோங்க. கொட்டினதையும் நல்லா சூடாக இருக்கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே உங்களுக்கு என்ன வேணுமோ, நாட்டு சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வெள்ளைத்தூள், அதாவது ஜாகரி பவுடர்னு கிடைக்கும், அது கிடைச்சாலும் பரவாயில்ல. அதையும் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா சூடாக இருக்கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக லட்டு நீங்கள் மோட்டிச்சூர் லட்டு எப்படி பிடிப்பீங்களோ அதே மாதிரியே வந்திருக்கும். கலர் மட்டும்தான் அது ஆரஞ்சு கலரில் இருக்கும், நம்மளது லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும், நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம்.
இதில் வந்து ஏலக்காய் தான் அப்படி வந்து நார் மாதிரி தெரியுது. நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லை ஏலக்காய்க்கு பதிலாக டேரெக்டாக ஏலக்காய் பொடியை தனியாக அரைச்சி வச்சு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அந்த நார் மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அப்படியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி அதையும் வந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் கடையில் வாங்கி கொடுக்குறோமே அப்படிங்கிற எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நம்மளே வந்து வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மில்லட்ஸ் கொடுத்தாங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.